ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். 8 ஸ்டார் அப்படிங்கிற டைட்டிலில் ரேணு அண்ட் ஹரிணி அவங்களுடைய லவ் ஸ்டோரியை தான் பார்த்துட்ருக்கோம். பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா, ரேணு வந்து சம்திங் அவங்களுக்குள்ள ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. பதட்டம், பயம், யாருக்கும் ஏதோ நடக்கிற மாதிரி அந்த ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஹரிணியை பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஹரிணி வந்து ரொம்ப ஹை ஃபீவரில் இருப்பாங்க. அவங்களோட ஹீட்டை குறைக்கிறதுக்காக டவலை வந்து தண்ணியிலலாம் விட்டு அவங்க ஹீட்டெல்லாம் குறைச்சிட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து டேப்லெட் கொடுத்து அவங்கள படுக்க வச்சுருவாங்க, தூங்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ரேணு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு ஸ்டோரி புக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க பக்கத்துலேயே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. படிச்சுக்கிட்டே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பக்கத்துலேயே அப்படியே தூங்கிடுவாங்க. தூங்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேணு நல்லா தூங்கிடுவாங்க அங்கே அப்படியே. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஹரிணியோட ஃபீவர் கொஞ்சம் நார்மல் ஆகிடும். அவங்க கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கான்ஷியஸ்க்கு வந்து தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு அவங்க கண்ணை முழிச்சு பார்ப்பாங்க. ரேணு பக்கத்துலேயே படுத்திருப்பாங்க. பார்த்ததும் ஷாக் ஆகிடுவாங்க. என்ன இது, ரேணு இங்கே படுத்திருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்பாங்க. ஓகே, ஹெவி ஃபீவராக இருந்ததுனால வந்தது, அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு ஊட்டி விட்டது, டேப்லெட் கொடுத்தது, அவங்கள ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டது எல்லாமே அவங்க நினச்சி பார்த்துட்டு சிரிப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே அவங்க சிரிச்சுட்டு ரேணுவை பார்ப்பாங்க. ரேணுவை பார்த்து அவங்க வந்து தூங்கிட்டு இருக்கிறத அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். இவ ஏன் நமக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட்டும் அவங்களுக்குள்ள இருக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் அவங்க இப்படியெல்லாம் பண்ணுறது. ஆல்ரெடி ஹரிணிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேணு மேலே கொஞ்சமாக ஒரு குட் ஒப்பீனியன் பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு. அதுலேயும் ஹரிணியை இந்த அளவுக்கு அவங்க கவனிச்சுக்கிட்டதுக்கப்புறம் இன்னும் அவங்க மேலே ஒப்பீனியன் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அவங்க அப்படியே மெய் மறந்து அவங்கள பார்த்துக்கிட்டு ஹரிணியோட கையை வச்சு ரேணுவோட தலையை இப்படி லேசாக நீவி விடுவாங்க. நீவிட்டு வந்து அந்த டச் அவங்க ஃபீல் பண்ணதும் ரேணு எழுந்திரிச்சிடுவாங்க. எழுந்ததும் என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. கூல் ஒன்றும் இல்லை, ஓகே தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, நான் கூட என்னமோ ஏதோ நினச்சி பயந்துட்டேன். ஆமாம், ஃபீவர் குறைஞ்சிருச்சா அப்படின்ட்டு அவங்க கையை தொட்டு பார்ப்பாங்க. அந்த டச்சை வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க ஹரிணி. அவங்க ஃபேஸ்லலாம் தொட்டு ஓகே, இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. எதுக்கும் ஈவினிங் எங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வா, ஃபீவர் வந்து நார்மல் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ரேணுவோட மைண்ட்லேயோ மனசுலேயோ எந்த ஒரு தாட்டும் இருக்காது. ஜஸ்ட் அவங்களுக்கு அப்படி இருக்கும், அதை பார்க்கணும், அவங்களுக்கு ஃபீவராக இருக்கிறது, அதனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், வீட்டில் யாரும் இல்லை, அதனால் அவங்க பக்கத்துலேருந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்களே தவிர ரேணுக்கு எந்த ஒரு இன்டென்ஷனுமே இருக்காது. ரேணுக்கும் நார்மலாகவே சம்திங் சில பல ஹெல்பிங் நேச்சுரல் பேசிக்காகவே அவங்களுக்கு இருக்கும். அந்த ஒரு தாட்டில் தான் இதையும் பண்ணுவாங்க. சரின்ட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே, உனக்கு இப்போ நார்மலாக இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் சாதம் இருக்குது, அதை சாப்பிடு, இப்போதைக்கு டேப்லெட் போட வேணாம், ஈவினிங்காக போட்டுக்கோ, ஆனால் போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போய் இன்ஜெக்ஷன் போட்டு வா, இல்லை ஆன்ட்டி இன்னும் வரலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் ஈவினிங் ஒரு வாட்டி வரேன், ஆன்ட்டி வரலன்னா நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, நான் சொல்கிறேன், ஆன்ட்டி வரல அப்படின்னா நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. நீ எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவேன், ஃபோன் வச்சுருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ இல்லையே, சரி நானே ஒரு 4:30 ஆர் 5 o'clock நான் வந்து பார்க்குறேன், ஓகேவா, நீ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு உனக்கு அகைன் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா ரெஸ்ட் எடு, இல்லைன்னா வேறு ஏதாவது ஒர்க் இருந்தால் பாரு அப்படின்ட்டு ரேணு வந்து கிளம்பிடுவாங்க பாய் சொல்லிவிட்டு. கிளம்புனதுக்கப்புறம் ஹரிணி இருந்துட்டு அந்த ஹாப்பினஸ், ஒரு பேரண்ட்ஸ் இல்லை சிஸ்டர் அண்ட் பிரதர் நம்மளை வந்து ரொம்ப கவனித்து பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு ரீசன் இருக்குது. அதுவே நம்ம ஃப்ரெண்டு யாராவது நம்மளை கவனித்து பார்த்துக்கிறாங்கன்னா அதுலேயும் ஒரு ரீசன் இருக்குது. ஹரிணி இன்னும் ரேணு கூட கம்ப்ளீட்டாக 50% கூட ஃப்ரெண்டாக ஆகலை. ஜஸ்ட்டு தெரியும், அவ்வளோதான், அந்த லெவலில் தான் போய்கிட்டு இருக்கு.
அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க நம்மளை இந்த அளவுக்கு பார்த்துக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் அவங்களுக்குள்ள இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். அவங்க அந்த பார்த்துக்கிட்ட விதத்தை எல்லாத்தையும் நினச்சி அவங்களுக்குள்ளே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. சரின்ட்டு இந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஈவினிங்கும் 5 o'clock ஆகிடும். ரேணு வருவாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் படுத்து தான் இருப்பாங்க. வந்ததும் எழுப்பி விடுவாங்க. எழுப்பி விட்டு ஹாஸ்பிட்டல் போகலாமா ஹரி அப்படின்னு கேட்பாங்க. போகணுமா வேணாமே அப்படிம்பாங்க. இல்லை போகலாம், போய் ஜஸ்ட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வந்தால் பெட்டராக இருக்கும், வா போகலாம் ப்ளீஸ் அப்படிம்பாங்க. சரி ஓகே போகலாம் அப்படின்ட்டு, சரி நீ கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே அப்படின்ட்டு, சரி நீ பண்ணு, நான் வெளியில் உட்காந்துட்ருக்கேன் அப்படின்ட்டு இவங்க எழுந்திரிச்சி வெளில போயிடுவாங்க. இவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு 2 பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போவாங்க. ஆக்சுவலிக்கு ரேணுக்கு இன்ஜெக்ஷனுன்னா பயங்கர பயம். அவங்க இன்ஜெக்ஷனே போட மாட்டாங்க. இந்த காலேஜ் செகண்ட் இயர் வந்துட்டாங்க. இப்போவும் அவங்களுக்கு இன்ஜெக்ஷனை பார்த்தா பயம். ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ஆக்சுவலாக அங்கே ஹரிணி பார்த்தீங்க அப்படின்னா தைரியமாக இன்ஜெக்ஷன் போட்டுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறது, இவங்க அந்த மருந்தை அந்த இன்ஜெக்ஷனுக்குள்ளே பண்ணும்போதே ரேணு ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு அங்கே இருக்கிற சேரை நல்லா இறுக்கமாக ஹோல்ட் பண்ணி கண்ணை மூடிப்பாங்க. ஹரிணி அதை பார்த்துட்டு, ஹலோ அவங்க எனக்கு தான் இன்ஜெக்ஷன் போடுறாங்க, உனக்கு இல்லை அப்படிம்பாங்க. ஐயோ எனக்கு இன்ஜெக்ஷன்லாம் பயம், நான் பக்கத்துக்கே வர மாட்டேன். உனக்கு ஃபீவர் வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லுவாங்க. நான் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லவே மாட்டேன், நீ சொன்னால் தானே இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு. ஐயோ என்னால் முடியாதுப்பா அப்படிம்பாங்க ரேணு. உடனே ஹரிணி இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டு, சரி ஓகே நீ வேணுமா வெளியில் இரு, நான் இன்ஜெக்ஷன் போட்டு வரேன் அப்படின்னா. இல்லை இட்ஸ் ஓகே நான் இருக்கேன் அப்படிம்பாங்க. அவங்க இன்ஜெக்ஷன் ஹேண்டில் தான் போடுவாங்க. போட்டு அவங்க கரெக்டாக இன்ஜெக்ஷன் போடும்போது ரொம்ப நல்லா கண்ணை டைட்டாக மூடிப்பாங்க. உடனே அவங்க இருந்துக்கிட்டு மறுபடியும் ஹரிணி ரேணுவை கூப்பிட்டு, ஹலோ இன்ஜெக்ஷன் போட்டு முடிச்சாச்சு, எனக்கு சுத்தமாக வலியில் போகலாமா அப்படிம்பாங்க. போகலாம், நல்லா தேய்ச்சி விடு, அந்த இடம் ஒரு மாதிரி வீங்கிடும், நல்லா தேய்ச்சி விடு, வலிக்கலையா உனக்கு அப்படிம்பாங்க. அதெல்லாம் வலியெல்லாம் இல்லை, நார்மலாகிடுச்சு, டேப்லெட் மட்டும் ஒரே ஒரு டைமுக்கு மட்டும் வாங்கிட்டு வாயேன் ப்ளீஸ், எனக்கு டேப்லெட் சாப்பிட்றதுனால தான் கஷ்டம், என்னால் டேப்லெட் தான் சாப்பிடவே முடியாது அப்படிம்பாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அங்கேருந்து, நான் தான் சொன்னாலே முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னாலும் பக்கத்து ஊருக்கு தான் போகணும். ஸோ அங்கேருந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு 2 பேர் சேர்ந்து நடந்து வருவாங்க. நடந்து வரும்போது இவளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க இல்லையா, அதனால் ரேணு என்ன பண்ணுவாங்க, அவங்க கையை ஹோல்ட் பண்ணுவாங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து வருவாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை இன்ஜெக்ஷன் போட்டிருக்கல, ஃபீவர் வேறு, அதான், மற்றபடி ஒன்றும் இல்லை, சும்மா தான், ஓகேனா ஓகே இல்லைனா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விடுவாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வரும்போது ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு இருட்டிடும். டைமிங் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு இருட்டிடும். அதனால் கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டுருப்பாங்க. அது கிராமங்கிறதுனால ரொம்ப ரேரான பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. 1-2 வண்டி தான் வரும், ஒருத்தர் 2 பேர் தான் ரோட்டில் நடமாட்டம் இருக்கும். இவங்க நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது ஹரிணி ரேணுக்கிட்ட, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க ரேணு. சாரி ஹரிணி, ஓகே சாரி, ஹரிணி சொல்லுவாங்க. சொல்லு ஹரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன சொல்லு அப்படிம்பாங்க. என்னாச்சு உனக்கு, மறுபடியும் ஏதாவது ஃபீவர் வர மாதிரி இருக்கா? சச்சா அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் எனக்கு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிம்பாங்க. சொல்லு அப்படிம்பாங்க. அது என்ன ராகம் எழுதிட்டுருக்க, சொல்லு என்ன விஷயம் அப்படின்ட்டு கேட்பாங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கும் உன்னை பிடிக்குமே, அதனால் என்ன இப்போது அப்படிம்பாங்க. இது சரிப்பட்டு வராது, எனக்கு உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் போல இருக்குது அப்படிம்பாங்க ஹரிணி. தேங்க்ஸ் தானே, எதுக்கு தேங்க்ஸு? இல்லை எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நான் இப்போ வரைக்கும் உனக்கு எந்த தேங்க்ஸுமே சொன்னதில்லை. ஆக்சுவலி இந்த ஊர் பசங்களோ இல்லை எனக்கு அன்னைக்கு அந்த ஸ்னேக்கு இன்சிடெண்ட் நடந்துக்குள்ள அந்த டைமில், இன்றைக்கி ஃபீவர், இப்போது ஹாஸ்பிட்டல், ஸோ எவ்வளோ பண்ணியிருக்கேன், நான் உனக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்லலைல்ல, அதான் அப்படின்னு கேட்பாங்க. சரி ஓகே, உனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லு, பட் நான் அந்த தேங்க்ஸ் எல்லாம் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை,
எனக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணியும் நான் பண்ணலை. தெரியல, நீ அழுதுட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நான் உங்ககிட்ட போய் நெக்ஸ்ட் டைம் யாரும் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு வார்னிங் கொடுத்தேன். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவுமே பண்ணல. 10ஓட 11 நான் நின்றுட்டு இருந்தேன். நீயாக தான் வந்து ஹக் பண்ண. என்கிட்ட உனக்கு அந்த என்ன கம்ஃபர்ட் ஃபீல் கிடச்சிச்சின்னு எனக்கு தெரியல. பட் அதனால் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த இடத்துல நான் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணலை. இன்றைக்கி ஃபீவர், நீ இப்படி ஃபீவரில் இருக்கும்போது வீட்டில் யாரும் இல்லை அப்படிங்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? ஸோ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன். அதனால் நான் பண்ணேன். உனக்கு இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஓகே, சொல்லிக்கோ. அதனால் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் நான் தேங்க்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஜஸ்ட்டு ஒரு தேங்க்ஸுக்கு தானே, அதுக்கு ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்கிற? ஜஸ்ட்டு வாயில் தேங்க்ஸ் சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு ரேணு சொல்லுவாங்க. உடனே இருந்துக்கிட்டு ஹரிணி, அது என்னோட ஸ்டைலில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படிம்பாங்க. உன்னோட ஸ்டைலா? அது என்ன ஸ்டைல்? தேங்க்ஸில் ஸ்டைல் வேறு இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. இருக்கே, அது என்ன ஸ்டைல்? எங்கே ஒரு வாட்டி சொல்லு பார்க்கலாம் அப்படிம்பாங்க. ஓகே, நான் இப்போ உனக்கு தேங்க்ஸ் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லு, நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிம்பாங்க ரேணு. பக்கத்தில் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஹரிணி ரேணுக்கு சீஸில் சின்னதாக ஒரு கிஸ் பண்ணிவிடுவாங்க. கிஸ் பண்ணி தேங்க்ஸ், இதுதான் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். நான் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு, ஐ மீன் நார்மலாக எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லுவேன். பட் உனக்கு இப்படி தான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் எப்போவுமே எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சுன்னா இப்படி தான் சொல்லுவேன். உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்பாங்க. ரேணுக்கு என்ன பேசுறதுனே தெரில. என்னடா இது திடீர்னு இல்லை வேண்டாம், நீ இதுக்கு மேலே எனக்கு தேங்க்ஸே சொல்ல வேண்டாம். பரவாயில்ல, நீ தேங்க்ஸு சொல்லாமல் இருக்கிறதே பெட்ரு. நீ சொல்லாமல் இருக்கும்போதே நீ தேங்க்ஸ் சொன்னதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நோ ப்ராப்ளம், நீ எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேணு ப்ளீஸ் ரிலாக்ஸ், நான் ஜஸ்ட்டு உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன், அவ்வளோதான் அப்படிம்பாங்க. ஓ, அவ்வளோதான் இல்லையா? ஆமாம், அவ்வளோதான், ஓகே ரிலாக்ஸ் அப்படிம்பாங்க. ஹரிணி ஓகே, போகலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரிணி போகலாம் வா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இருக்காது. முன்னாடி இருந்த அளவு கூட இருக்காது. டோட்டலாக 2 பேரும் சைலண்ட் ஆகிடுவாங்க இந்த ஃபஸ்ட் கிஸ்க்கு அப்புறம். ஜஸ்ட் அவங்க அன்எக்ஸ்பெக்டடாக கொடுத்தாங்க. பட் ரேணுக்கு இப்போ வரைக்கும் அந்த மாதிரி யாரும் கொடுத்ததில்லாதனால அவங்களுக்கு ஒரு சின்ன பதட்டம், தடுமாற்றம் இதெல்லாம் வந்துடும். கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் போனதுக்கப்புறம் ஹரிணி சொல்லுவாங்க, உனக்கு தெலுங்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. தெலுங்கா? எனக்கு தமிழே தாரகுறை, இதில் எங்கேருந்து தெலுங்கு தெரியும் அப்படிம்பாங்க. தெலுங்கில் ஒரு நல்ல கொட்டேஷன் இருக்குது தெரியுமா? நான் தான் சொன்னேனே எனக்கு தமிழே தெரியாது, அப்புறம் எங்கிறது தெலுங்கு தெரியுது, என்ன கொட்டேஷன் சொல்லு அப்படிம்பாங்க. பிரதி நமஸ்காரம்க்கு ఒక நமஸ்காரம் சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எனக்கு புரியலையே. ஒருத்தவங்க நமஸ்காரம் ஐ மீன் வணக்கம் சொன்னாங்க அப்படின்னா நாமளும் திருப்பி வணக்கம் சொல்லணும், அதுதான் வழக்கம், அதுதான் கரெக்டும் கூட அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன, ஆமாம், யாராச்சும் நமக்கு வணக்கம், குட் மார்னிங், குட் நைட் சொன்னால் நம்ம ரிட்டன் சொல்கிறோம்ல, அது மாதிரி தானே இதுவும். ஓகே, அதனால் என்ன, இப்போ ஏன் நீ இதை சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க ரேணு. நான் உனக்கு தேங்க்ஸ் சொன்னேன்ல. ஆமாம், பதிலுக்கு நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்ல. ஹலோ, நான் உங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அதனால் நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொன்னீங்க. நீங்கள் எனக்கு என்ன பண்ணீங்க, நான் ஏன் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேணு சொல்லுவாங்க. கரெக்டு தான், பட் தேங்க்ஸோடு சேர்த்து நான் உனக்கு ஒரு கிஸ் கொடுத்தேன்ல, நீ எனக்கு ஒரு கிஸ் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நோ, நீ என்ன சொன்ன, உன்னுடைய ஸ்டைலில் தானே நீ தேங்க்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன், அந்த தேங்க்ஸ் தானே அந்த கிஸ்.
நான் அதுக்கெல்லாம் ரிட்டர்ன் கிஸ் கொடுக்க முடியாது. ஓகே. அட் த சேம் டைம் என்னோடய ஸ்டைல் அது கிடையாது. தேங்க்ஸ்னால் தேங்க்ஸ் மட்டும்தான். நான்லாம் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ரேணு. சரி, ஓகே, உன்னோட விருப்பம். பட் எனக்கு அகைன் ஒரு வாட்டி தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுது அப்படிம்பாங்க. தலையே வேண்டாம், நீ தேங்க்ஸே சொல்ல வேண்டாம். இதோ வீடு வந்துடுச்சு, உங்கள் அம்மா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, போகலாமா அப்படிம்பாங்க. பரவாயில்ல, எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல, அப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பாங்க. பார்த்துக்கோ அப்படின்ட்டு போவாங்க. அவங்க அம்மா வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆண்டி, ஆக்சுவலி ஹரிணிக்கு ஃபீவர், அதனால் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தேன் அப்படின்னு ரேணு சொல்லுவாங்க. சரோஜா ஆண்டி சொன்னாங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப தேங்க்ஸ்ம்மா அப்படிம்பாங்க. இருக்கட்டும் ஆண்டி, பரவாயில்ல அப்படி சொல்லி, இப்போயாவது நீ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னியாடி அப்படிம்பாங்க. நான் சொல்கிறேன்தாம்மா சொல்கிறேன், அவங்க தான் என்னோடய தேங்க்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ கூட நான் ரெடியாக தான் இருக்கேன், அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்கள், நான் கூட சொல்கிறேன் அப்படிம்பாங்க. ஐயோ ஆண்டி, இல்லை பரவாயில்ல ஆண்டி, இருக்கட்டும், இதில் என்ன இருக்குது, பரவாயில்ல ஆண்டி, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி நான் அங்கே கிளம்புறேன் ஆண்டி, ரொம்ப லேட் ஆகிடுச்சி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அம்மா அப்பா வந்துடுவாங்க, டேப்லெட் போட்டுரு, சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டு நல்லா ரெஸ்ட் எடு, ஓகேவா? உனக்கு ஒரு வேளை ஃப்ரெஷ் ஆகணும்னு தோணுச்சுன்னா ஹாட் வாட்டரில் ஃப்ரெஷ் ஆகு, நல்லா ரெஸ்ட் எடு, ஃபீவர் சரியாக போயிடும் அப்படின்ட்டு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹரிணியோட அம்மா பார்த்திங்கன்னா, நான் உள்ளே போகிறேன்ட்டு உள்ளே போயிடுவாங்க. ரேணு வந்து நான் கிளம்புறேன் அப்படிம்பாங்க. அப்போது ஹரிணி வந்து ரேணுவை வந்து, ரேணு சொல்லு ஹரிணி அப்படிம்பாங்க. பாய் சொல்ல தான் கூப்பிட்டேன், பாய் அப்படிம்பாங்க. பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பாய் சொல்கிற அந்த சிங்கிள் கேப்பில் ஹரி வந்து ரேணுவை ஒரு மாதிரி, ஒரு விதமான ஒரு பார்வையில் அவங்கள பார்ப்பாங்க. அவங்களுக்கு அந்த பார்வை என்னடா புதுசாக இருக்குது, இந்த மாதிரி பார்க்குறா, இந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில், ஓகே நான் கிளம்புறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு எபிசோடில் பார்க்கலாம். இவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்மோஸ்ட் ஹரிணிக்கு அவங்களுக்குள்ள அந்த லவ் ஃபீல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரேணு அவங்க எப்போ ரியலைஸ் பண்ணுவாங்க, இவங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சு, எப்படி லைஃப் போணுச்சு அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட்டு எபிசோடில் கண்டிப்பாக பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ், எல்லாருமே ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நான் கண்டிப்பாக அதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டிவ்க்கும். ஸோ ப்ளீஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களோட பார்ட்னர்ஸை இதே கேட்டு அவங்களையும் ஃபீல் பண்ண சொல்லுங்கள், ஓகேங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை பார்க்குறேன்.